பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார். ஜெபம் செய்வோம். பயப்படாதிருங்கள் என்று அகில உலகத்திற்கும் மகிழ்ச்சியின் செய்தியாக, சமாதானத்தின் உருவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இம்மானுவேலாக எங்களோடு வாசம் செய்கின்ற வார்த்தையாகிய நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம். அப்பா, நீர் எங்களுக்கு கிருபையாக தந்த இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாட்களுக்காக, நல் மகிழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவிற்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அப்பா தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாட்களிலே நாங்கள் நன்றி அறிந்துள்ள இருதயத்தோடு ஆலயத்திற்கு வந்து உம்மை பணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, சூழ்நிலைகளின் நிமித்தமாக இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்திலே தருகின்றோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரிடமும் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்ற பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank
நின்றவாறு இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினுக்கும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்த கட்டளையிட்டு வாழ்க்கையை சிறுபடுவதான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பகுதியில் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் மீகா அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 4 வரை. மீகா அதிகாரம் 5. சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெஹேமே,
நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6 முதல். யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்குள் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரு என்றான். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறு செய்திக்கு ஆயத்தமாவோம். தூய ஆவியானவரின் துணை நம்மோடு கூட இருந்து நம்மை ஆட்கொள்ளட்டும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜெபம் செய்வோம். கர்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எந்தன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படுதாக இருப்பதாக. ஆமீன். அன்புக்குரிய இறை மக்களையும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்து நீ திருப்பெயர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் திருச்சபை சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நம்பிக்கையின் செய்தி பயப்படாதிருங்கள். அல்லது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தன் சீடர்களுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம் என்ற அந்த மகிழ்வின் செய்திதான். அல்லது உயிர்த்தெழுந்த கடவுள் தன் சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தையும் பயப்படாதிருங்கள். ஏறக்குறைய 6 மாதங்களாக ஏன் உலகமே இந்த பயத்தில் நம்மை ஆழ்ந்திருக்க செய்தது. இது உலக வாழ்வு என்பது நிரந்தரமானதல்ல என்பதை நமக்கு உறுதி செய்தது. கடவுளத்தில் மாத்திரமே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் அனுதினமும் நம்மை உறுதிப்படுத்தியது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒன்றுமில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற நாட்களை அமைந்திருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே மிகப்பெரிய வாழ்வின் இறுதியின் மரியாதை என்பது, அல்லது அவருக்கு மரியாதை செலுத்துகிற என்பது அது இறுதி நிகழ்வுதான். ஆலயத்திற்குள்ளே வந்து அவருக்கு அது மரியாதை செலுத்துகின்ற ஒன்று. ஆனால் நாம் கேள்விப்பட்டோம், நாம் உணர்ந்தோம், அநேகர் அப்படிப்பட்ட மரியாதைகள் செலுத்த முடியாத சூழல். அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். அவருக்குரிய மரியாதைகள் தரப்படவில்லை. நம்முடைய பேராயத்தினுடைய 2 ஆயர்கள், நம்முடைய பேராயத்தினுடைய செயலர்கள், பொருளர்கள், அநேக திருச்சபை இறைமக்கள் இப்படி தூக்கி எறியப்பட்ட சூழலை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இந்த காலகட்டங்களிலே ஒரு குடும்பம் கதறியதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கணவனும் மனைவியும் தொலைபேசியிலே, ஐயா எங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள், அப்பா அம்மா நீங்கள் இறந்துடுவீங்களா? எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இறந்துடுவீங்களா? ஸ்ரீதரம் கருத்து பயங்கரமான அழுகையின் குரல். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, அடுத்து என் பிள்ளைங்க கேட்டது, நாங்கள் கூட இறந்துருவோமாப்பா, நாங்கள் கூட இறந்துருவோமா, பயமாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அழுகையின் குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒருவேளை மீண்டுமாக அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுமோ என்ற உலக அச்சுறுத்தல் பயம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி இது உலக வாழ்வு என்பது நிரந்தரமான ஒன்று அல்ல. நிறைய பேர் பார்க்க முடிந்தது. திடகாத்திரமான மனிதர்கள், நல்ல உயரமான திடகாத்திரமான மனிதர்கள் நடந்து கொண்டு சென்றாங்க. திரும்பி வருகின்ற பொழுது படுத்து கொண்டு தான், அவளை தூக்கி கொண்டு தான் வர வேண்டிய சூழல். ஆகவே அன்பு ஒன்றுதான். ஆக இந்த நாட்களிலே இந்த சிறப்பின் செய்தி பயப்படாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே
நம்முடைய திருச்சபை சார்பாக அநேக உதவிகள் செய்யப்பட்டது. அது மறக்கவும் முடியாத ஒன்று. ஆகவே அதன் முன்னாளராக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகர் நீங்கள் தனி நபர்களாக அல்லது குடும்பங்களாக வந்து திருச்சபை மூலமாக உதவிகளை அவ்வப்போது கேட்கின்ற பொழுதெல்லாம் உதவி செய்தீர்கள். ஒருவேளை அநேகர் அதில் பலனடைந்தார்கள். ஆகவே உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபை இக்கட்டான சூழலிலே எப்படி வழிநடத்துவது என்ற அந்த முன்னெடுப்பிலே சிறப்பான தங்கள் பங்களிப்பை செலுத்த குருசேகரத்துடைய செயலர் அவர்களுக்காக, பொருளர் அவர்களுக்காக, குருசேகர குழு உறுப்பினர்களுக்காக அல்லது இந்த ஒழுங்குகளை செய்த வாலிப ஐக்கிய குழுக்களுக்காக, அன்பு தம்பிமார்கள் ஒவ்வொரு வழிபாட்டிலும் தாங்கள் ரோட்டோ மாதிரி போட்டுக்கொண்டு ஒரு சிறப்பான பணிகளை எடுத்தார்கள். பயந்திருந்த காலகட்டங்களிலே நாங்கள் வந்து ஒழுங்குபடுத்துகிறோம் என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்தார்கள். ஆகவே திருச்சபை சேர்ந்த அனைத்து வாலிப தம்பி தங்கைமார்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். அவண்ணமாக இந்த உதவி செய்த ஒவ்வொருவரும் அன்புடன் வாழ்த்துகிறேன். வழிபாடு என்று சொன்னால் பாடகர் குழு இல்லாமல் வழிபாடு இல்லை. ஆக அவருடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வழிபாட்டுக்கு ஒரு உந்துதல் இருந்திருக்க முடியாது. ஆகவே அதன் பொறுப்பாளர்கள், அதன் தலைவர், அதில் பங்கு பெற்ற அனைத்து பேரையும் தாங்கள் தாளந்துகளை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இப்படி தங்களை பயன்படுத்தி கொண்ட அனைவருக்கும் அதில் பங்கு பெற்ற பாடகர் குழுவில் பங்கு பெற்ற அனைவரையும் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். அவண்ணமாக இந்த கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வின் கொண்டாட்டத்தில் பங்கு பெற்ற மற்ற அனைத்து பணிகளையும், எல்லா பணிகளையும் ஒவ்வொரு பணிகளாக சொல்வதற்கு நேரமில்லை. ஆகவே நாம் 1 மணி நேர வழிபாடு என்று நாம் போடப்பட்டிருந்தது. ஆகவே இதில் பங்கு பெற்ற அனைவரையும், உழைத்த அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நமக்கு எப்பொழுதும் வந்து உதவி செய்கின்ற அருமையான சகோதரர் இருவரையும் திருச்சபை சார்பாக திரு கிளௌடின் அவர்களையும் திரு மோரிஸ் அவர்களையும் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறேன். இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து இன்னும் இறையரசின் பணிகளை முன்னெடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு எங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தெரிந்து கொண்ட பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். திருமறையிலே 2 கேள்விகள் துவக்கத்தில் எழுப்பப்படுகிறது. முதலாவது பழைய ஏற்பாட்டினுடைய கேள்வி என்பது The Lord God calling to the man, where are you? நீ எங்கே இருக்கிறாய் என்று பழைய ஏற்பாட்டிலே அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இங்கு புதிய ஏற்பாட்டிலும் இந்த துவக்கத்திலே, நற்செய்தி துவக்கத்திலேயும் மீண்டுமாக ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. Where is the child who has been born, the king of Jew? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆக இந்த 2 கேள்விகள் அடிப்படையிலே கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த நட்சத்திரத்தை குறித்தும் ஞானிகளை குறித்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன். கடந்த வருடத்திலே மெய்ப்பர்களை குறித்து அந்த மாதம் முழுதும் நாம் தியானித்திருந்தோம். ஆக இந்த வருடம் இப்படிப்பட்ட பகுதி நான் தெரிந்து கொண்டேன். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இது அடிப்படையாக அவர்களை படிக்க வேண்டாம், நேரமில்லாத சூழல். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் அடிப்படையிலும்
வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையிலும் இந்த விண்மீன் என்பது வழிகாட்டிகளாக சொல்லப்படுகிறது. பிற இனத்தினவரை வழிகாட்டுகின்ற ஒன்றாக அவர்கள் எருசலேமுக்கு அழைத்து சொல்கின்ற ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது. ஆக அதற்குள்ளதாக நான் சொல்ல விரும்பவில்லை, நேரடியாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் 7 பகுதிகளாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் தீர்மானித்தேன். அப்பொழுதே கிண்டல் பண்ணாங்க, 7 பகுதிகள் 7 தலைப்புகள் எப்படி பேச முடியும், 15 நிமிடத்திற்குள்ளதாக பேச முடியாது என்று சொன்னாங்க. முடிந்த அளவுக்கு 7 சொன்னால் 7 என்பது ஒரு முழுமையான ஒன்று. யூதர்களுக்கு அந்த 7 என்ற எண் இந்த நியூமராலஜியில் முழுமையான எண் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த நட்சத்திரத்தை குறித்து ஞானிகளுடைய நிகழ்வுகளை குறித்து 7 சிறு குறிப்புகளாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, the wise men were diligent search for the Christ. இந்த ஞானிகள் கடவுளை தேடுவதில் விடாமுயற்சியாயிருந்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த தேடலை குறித்து நாம் காண முடிகிறது. கடவுளை தேடுவதில் இவர்கள் விடாமுயற்சியாயிருந்தார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே இது நிச்சயமாக ஒரு பொருள் பொதிந்த ஒன்றாக இருக்க முடியும். இந்த லாக்டவுன் பொருளில், இந்த பேண்டமிக் பொருளில் ஏறக்குறைய 28 நாட்களுக்கு மேலாக தனிமையில் இருக்கின்ற அனுபவத்தை நானும் பெற்றேன். மிக துயருகின்ற நாட்களாய் அமைந்திருந்தது. ஆக அப்படிப்பட்ட சூழலே நாம் திருமறையோடு கூட இருக்க வேண்டும் என்ற எவ்வளவு முடிக்க முடியும் திருமறையை முழுவதுமாக முடிப்பதற்காக முயற்சிகளை எடுத்த பொழுது ஓரளவுக்கு கடவுள் உதவி செய்தார். ஆக துன்பத்தின் மத்தியில் அல்ல, இந்த ஞானிகள் என்பவர்கள் மகிழ்ச்சியின் மத்தியிலே கடவுளை தேடுவது ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி ஆண்டவராக இயேசு என்னும் குழந்தையை வழிபடுவதற்கு முதன்மையானவர்களாக சென்ற அவள் வழியில் ஏற்பட்டிருக்கிற எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்க முடியும், அல்லது பிரச்சனையில் இருந்திருக்க முடியும், அல்லது எல்லா சூழலிலே நன்மைகள் கிடைத்திருக்க முடியும். ஆனாலும் அவருடைய குறிக்கோள் என்பது நாம் குழந்தையை வழிபட வேண்டும், குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை அங்கு இருந்ததை நாம் காண முடிகிறது. இன்றைய காலகட்டங்களிலே நமக்கும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏற்படலாம், நமக்கும் அப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படலாம், நமக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியற்ற சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஞானிகளைப் போல கடவுளை தேடுவதில் நாம் விடாமுயற்சியாய் இந்த நாட்களிலே நாம் தீர்மானிக்க அழைக்கப்படுகின்றோம். அரசனாக தாவீது சொல்கிறது போல, நான் கடவுளை எக்காலத்தில் தோத்தரிப்பேன், எனக்கு துன்பம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சியற்ற சூழல் இருந்தாலும் சரி, அல்லது நன்மைகளை கடவுளத்தில் நான் பெற்றிருந்தாலும் சரி, நான் கடவுளை தேடுவதிலே நான் ஒரு நாளும் குறைவுபட போகிறதில்லை என்பதை இங்கு நாம் காண முடிகிறது. ஆகவே இங்கு அனைத்து நிலைகளிலும் கடவுள் எங்களை ரட்சிப்பார், அல்லது எல்லா பயத்துக்கும் நீக்கி எங்களை ரட்சிப்பார். ஆக பயத்தை போக்குகிற கடவுள், எங்களை வாழ்விக்கிற கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. நான் சொன்னது பிரகாரம் அந்த 2 குடும்பம் கதறுகின்ற சூழல், பயப்படுத்துகின்ற சூழல், ஐயா எங்கள் நாங்கள் உயிரோடு கூட இருப்போமா, அல்லது என்னுடைய பிள்ளைகள் பயப்படுறாங்க, நாங்கள் எப்படி இருப்போம்? ஆகவே நாம் கடவுளை தேடுவதை தவிர நாம் வேறு வழி இல்லை என்பதை இந்த நாட்களிலே நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக நாம் இங்கு காண முடிகிறது. புற இனத்தவர்கள் அல்லது உலக நடப்புகளை அறிந்தவர்கள், வித்தியாசமான நட்சத்திரம் இருக்கிறது, இதையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த நட்சத்திரத்தை வழிநடத்துகின்ற சூழலிலே அவருக்கு ஏற்படுகின்ற போராட்டங்கள் ஒன்றும் தடைபடவில்லை. ஆக கடவுளை தேடுவதே அவர்களுக்கு பிரதானமாக இருந்தது. They made the priority of the pursue the Lord. கடவுளை தேடுவது மாத்திரமே அவர்களுக்கு பிரதானம். அவருடைய இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் கடவுளை தேடுவது மாத்திரமே நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். இந்த உலக நாட்களில் ஒரு நாட்களில் அச்சுறுத்தலாம். அநேகர் சொன்னாங்க, ஐயோ நியூ இயர் சர்வீஸ் நடக்குமா, அதனால் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கே வந்துடுறோம், நியூ இயர் சர்வீஸ் மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதுன்னு கேள்விப்படுறோமே. ஆக எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை,
கடவுளை தேடுவதிலே நம் குடும்பமாக, நம்முடைய திருச்சபையாக நாம் முன்னெடுத்து செல்கிறது அப்படிப்பட்ட நம்பிக்கை தருகிற ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த ஞானியுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது they came to worship him. கடவுளை வழிபட வந்தார்கள். சாதாரண நபர்கள் அல்ல, ஒரு ரிலிஜியஸ் ஃபிகர்ஸ் அல்ல, புறையினத்தை சேர்ந்தவர்கள் என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது. அல்லது இவர்களை குறித்து பல நிகழ்வுகளிலே பல நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம், அல்லது 3 பேர் என்று கூட இங்கு சரியாக சொல்லப்படவில்லை. காரணம், த புக் ஆஃப் நிக்கோலோஸ் என்ற இந்த வால்யூம் 14 பார்க்கின்ற பொழுது 3 நபர்கள் காரணம் 3 பரிசுகளை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லது செயின்ட் பீட்டர்ஸ் மார்சலியஸ் அந்த புத்தகத்திலே 2 என்று சொல்லப்படுகிறது. செயின்ட் தோசுமிலா என்ற அந்த கமெண்ட்ரியில் பார்க்கின்ற பொழுது 4 பேர்கள். அல்லது இவர்கள் கிழக்கு திசையில் வந்தவர்கள், பாரசீகர்கள், பாபிலோனர்கள், அரேமியர்கள் ஆக இப்படி பல சூழல்களிலே பல இடத்திலிருந்து ஆசிய தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் கடவுளை வழிபடுவது என்பது இவளுக்கு முதன்மையாக இருந்தது. கடவுளை வழிபடுகிறது. எடுத்துரையில் வாசிக்கும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22ஆம் வசனம். தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமா, என் விருப்பங்களையும் சுத்தங்களையும் செய்வான். அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் விருப்பத்தையும் என் சுத்தத்தையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று அவரை குறித்து கடவுள் சாட்சி கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. ஒருவேளை இந்த ஞானிகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்து அவங்க வரலை. நாம் கடவுளத்தில் வருகின்ற பொழுது நம் குழந்தைக்கு நாம் நன்றி வருகின்ற பொழுது நாம் நீண்ட தூரம் பிரயாணம் ஆயிற்று, அல்லது நாம் கடவுளை தேடுவது பெரிய போராட்டமாக இருந்தது, கடவுளை தேடுவதில் அநேக தடைகள் இருந்தது. ஆகவே இந்த நட்சத்திரம் சில சமயம் நமக்கு மறைந்து இருக்கிறது. எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் நான் கடவுள் தன்மை பெற வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட அல்ல, கடவுளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட குறிக்கோள் ஒன்று மாத்திரமே. இங்கு பார்க்கின்ற பொழுது தாவீதை குறித்து சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் அவரை குறித்து சான்று கொடுக்கிறார். காரணம், அவர் எக்காலத்திலும் கடவுளை வழிபடுகின்றவராக, கடவுளை தோத்தரிக்கின்றவராக, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றவராக தன் வாழ்க்கையினுடைய பிரதானமாய் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளே நான் இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறது, இம்மானுவேல் கடவுளோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அநேகர் தூக்கி எறியப்பட்டார்கள். அவளுக்குரிய மரியாதை இன்றைக்கு மறுக்கப்பட்ட சூழலிலே இன்றைக்கு கடவுள் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது ஒன்று. திடகாத்திரமானவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள் நான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் நம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக, எப்பொழுதும் கடவுளை துதித்து பாடுகின்றவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் கொண்டாட்ட முதலாவது நான் கடவுளை தேடுவது எந்த ஒரு தடை இருந்தாலும் நான் கடவுளை தேடுவதில் முயற்சி எடுப்பேன் என்று அப்படிப்பட்ட முயற்சி எடுக்கின்றது மாத்திரமல்ல, நான் கடவுளை எப்பொழுதும் நன்றி செலுத்துகின்றவனாக இருப்பேன். ஆகவே இந்த நோக்கத்திலிருந்து என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சரி, ஆகவே பிறருடைய தடைகள் இருந்தாலும் சரி, என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் கடவுளை பின்தொடர்வது, வழிபடுவது யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய இந்த ஞானிகளுடைய வாழ்க்கையிலே கடவுளை துதிப்பது மாத்திரம், அங்கு நன்றி செலுத்துகின்ற மாத்திரம் இங்கு முதன்மையான ஒன்றாக இருந்தது. நத்திங் டு டைவர்ட் தம் ஃப்ரம் த மிஷன். கடவுளை நன்றி செலுத்துவது மாத்திரம்தான் அவருக்கு பிரதானமாக இருந்தது. இன்றைக்கு இரண்டாவது அப்படிப்பட்ட உறுதிப்பாடை நாம் எடுத்துக்கொள்வோம். சமாரிய பெண்ணுடைய நிகழ்வை நாம் காண முடியும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாருங்கள் மேசியா வந்திருக்கிறார் என்பதை இங்கு அறிவிக்கின்றவராக முதல் நற்செய்தியாளராக மாறுகிறார். அவருடைய பிரதானம் தன் வாழ்க்கையின் பிற்புறத்தை குறித்து ஒன்றும் பார்க்கவில்லை. தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் என்பதெல்லாம் மறந்து விட்டார்கள். இரட்சகரை கண்ட பிற்பாடு அல்லது மேசியாவை கண்ட பிற்பாடு அறிவிக்கின்றவர்களாக அவர்கள் புறப்பட்டு செல்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் செய்தி இன்றை காண முடிகிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டத்திலே நாம் இரண்டாவது நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒன்று,
கடவுளை எப்படிப்பட்ட சூழலாம் துதிக்கின்றவளாக நன்றி செலுத்துகின்றவள் ஏறுசினால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, நான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன், 7 சிறு குறிப்புகளை முடிக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது, இவர்கள் வழிபடுகிறது மாத்திரமல்ல, they not only worship him, சரியான வெகுமதிகளை செலுத்தினார்கள். But they offer generously gift. இவர் வழிபடுவது மாத்திரமல்ல, கடவுளுக்கு உரிய மரியாதை செலுத்துகிறார்கள், கடவுளுக்குரிய வெகுமதிகளை தருகிறார்கள். ஆகவே இங்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் 3 முக்கியமான நிலையை குறித்து நாம் காண முடியும். ஒருவேளை இந்த ஞாயிறு பள்ளியிலே அந்த கிறிஸ்துவ பிறப்பு நிகழ்வில் நாம் கண்டிருக்க முடியும். அங்கு 3 விதமான நிகழ்வுகள் தங்கள் விலை உயர்ந்த பொருட்களை அங்கு நன்றி செலுத்துகின்ற ஒன்றாயிருக்கிறது. They approach Jesus the right manner. ஒரு நாம் கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இவர்கள் ஏதோ கடவுளை வழிபட்டால் போதும் என்பது அல்ல, அல்லது கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் போதும் அல்ல, அல்லது கடவுளை தேடுதல் நாம் விடாமுயற்சி இருந்தால் போதும் என்பதல்ல, கடவுளை பார்த்து விட்டால் வந்தால் போதும் என்பதல்ல, நாங்கள் உரிய மரியாதையை கடவுளுக்கு நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை இந்த புற இனத்து மக்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்த நாம் வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். ஆகவே நாம் வழிபடுவது மாத்திரமல்ல, நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற மக்களாக இன்றைக்கு சரியான வெகுமதிகளை நாம் தருவதற்கு வந்திருக்கிறோமா? ஆகவே அன்புக்குரிய இறை மக்களை மீண்டும் மீண்டும் நம் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கத்தான் அழைக்கப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய பழைய நினைவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் நம்மை இம்மட்டும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வந்து அனுமதித்திருக்கிறார். ஆக இந்த மகிழ்ச்சியான செய்தியில்லை, கடவுளே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்வை நான் இப்பொழுது உமக்கு நான் அளிக்க வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அப்படிப்பட்ட சிறப்பான வெகுமதி இன்றைக்கு இந்த வழிபாட்டில் தர வந்திருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்துகின்ற இந்த வழிபாடு அமைந்திருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த ஞானிகள் என்பவர்கள் எதிர்பார்த்த அல்ல, நான் கடவுளத்தில் வந்து இங்கு அமர்கின்ற பொழுது நான் முழங்காற்படுகின்ற போது கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தலைமுறை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, அவருடைய பலன அவருடைய மகிழ்ச்சி எனக்கு தேவை, என் குடும்பம் சளைத்தோங்க வேண்டும், என்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பும் இல்லை. ஒருவேளை எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். நான் கடவுளுடைய சமூகத்தில் காணிக்கை செலுத்துகின்ற பொழுது அல்லது கடவுள் சமூகத்தில் நான் வந்து முழங்காற்படுகின்ற பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிங்க, நீர் ஆசீர்வதித்தாலுமே நான் போக விடேன் என்று பக்தன் சொன்னது போல ஒருவேளை என்னுடைய ஜெபம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஞானிகள் நமக்கு சொல்லுகின்ற ஒன்று, கர்த்தரை சந்திக்கின்ற பொழுது சரியான சூழலே சரியான நபர்களாய் நாம் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சிந்தனை கூட வந்திருக்கிறோம்? நான் திரும்ப ஒரு காரியத்தை தான் மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சில கிராமங்களுக்கு சொல்வது வழக்கம் உண்டு. அப்பொழுது திடீரென்று அங்கே இருக்கிற ஆயர்கள் திருவிருது வழிபாடை மாலையில் வைத்து விடுவாங்க. அனைவரும் அதில் பங்கு பெற மாட்டாங்க. அப்போ அந்த ஆயர் சொல்லுவார், நாம் அண்ணன் வந்திருக்கிறாங்க, நற்செய்திப்படி பாரியத்தில் வந்திருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அங்கே இருக்கிற வயதான பெரியவர்கள், படிப்பறிவற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை கைப்பிடித்துன்னு, சாமி என்னை மன்னிச்சிடு, ஏன்னா எங்களுக்கு முன்னாள் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, முன்னறிவிப்பு இல்லை, ஏன்னா திருவிருந்துன்ற போது நாங்கள் பயத்தோடு கூட வர தேவையில்லையா, திடீர்னு இப்படி வர முடியும். ஆகவே கடவுளுக்குரிய மரியாதை செலுத்துவதற்கு நான் அங்கு காண முடிந்தவரோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மரியாதை என்பதை இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சாஸ்திரியுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றபடி 11வது வாசிங்களேன், மத்தேயு 2:11. தாயாகிய மரியாதையும் கண்டு குழந்தையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. இவங்களுக்கு வந்து போதுங்க, காணிக்க மாத்திரம் அல்ல, காணிக்க மாத்திரம் சொல்ல, சாஷ்டாங்கமாக விழுறது என்பது இப்படி உங்க உப்புற இப்படி விழுறது. அப்படி நாங்கள் ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் உங்க உப்புற விழுது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம விட மற்றவங்க தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியல. உங்க உப்புற இன்னைக்கு நம்ம சில இடத்துல பாருங்களேன், நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, திடீர் ஷூலாம் கட்டிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு கல் இருக்கும், அப்படி அங்கே வழி கும்பிடுவாங்க. அல்லது ட்ரெயினில் போயிட்டு இருப்போம்,
இன்றைக்கி நம்ம அதெல்லாம் வெக்கப்படுவோம் நிறைய பேர் வந்து, அல்லது சர்ச்சுக்கு வரும்போது அனௌன்ஸ்மெண்ட்டு நிறைய சர்ச்சில், நம்ம சர்ச்சில் நிறைய சர்ச்சில் செருப்பு போட்டு வராதிங்க, திரும்ப திரும்ப அனௌன்ஸ்மெண்ட்டிங்கெலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அப்போ இன்றைக்கு எப்படி கடவுளை நாம் யோசிக்கிறோம்? நம்ம தான் ரொம்ப பேசுகிறோம். ஆனால் இந்த புற இனத்தை சார்ந்த இந்த நபர்கள் கடவுளை தேடுவது விடாமுயற்சியாக இருந்தாங்க, கடவுளை வர்ஷிப் பண்ணுறத முக்கியமாக இருந்தாங்க. ரைட் மேனரில் கடவுளுடைய சமூகத்தில் ஒரு கிஃப்ட்டை கொடுக்கறது மாத்திரமல்ல, தங்களையே அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக சாஸ்திராங்கமாக கடவுளுடைய சமூகத்தில் விழுகிறாங்க. ஆகவே தன்னை முழுமையமாக கடவுள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. சாஸ்திராங்கம் என்பது இங்கே 2 விதமாக சொல்லப்படுகிறது. அங்கே ஏரோதை சந்திக்கிறாங்க. ஏரோதை சந்திக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை நமக்கு சொல்லலை. அரசனாக ஏரோதை சந்திக்கின்ற பொழுது ஒருவேளை வந்து அங்கே சாஸ்திராங்கமாய் விழுந்ததாக திருமறை நமக்கு சொல்லவில்லை. ஆனால் இந்த இயேசு என்னும் குழந்தை இந்த கந்தை துணியிலே ஒன்றுமற்ற சூழலிலே அங்கே பிறந்திருக்கிற நிலையிலே அந்த குழந்தையை பார்த்து சாஸ்திராங்கமாய் விழுகிறார்கள். ஆகவே தான் எப்படிப்பட்ட சூழலிலே நாம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஞானிகள் மூலமாக கடவுள் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான வணக்கம், கடவுளை ஒரு முழுமையமாக நன்றி செலுத்துகின்ற, எப்படின்னா they adore him and submit themselves and present the gift. கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகின்ற மக்களால் அங்கே உலக பிரகாரமாக அல்ல, உலகத்துக்கு நன்றி செலுத்தலை, உலகத்துக்கு வணங்கலை, கடவுளை வணங்கினார்கள். ஆக இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு நாம் கடவுளை வழிபடுவதற்கு அல்லது கடவுளை நாம் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக்குறது மாத்திரமல்ல, கடவுளை எப்படிப்பட்ட சூழலும் விடாமுயற்சியோடு கூட அல்லது எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற துதியோடு கூட, பாடலோடு கூட, சரியான வெகுமதியோடு கூட, வெகுமதி மாத்திரமல்ல தன்னையே அர்ப்பணித்தாங்க. உலகத்தில் இருக்க அரசனை பார்த்தாங்க, விழலை, அவன் நம்ம கொன்று விடுவானே, அல்லது தெரியாமல் போய் இந்த நட்சத்திரத்தை மறைந்து, நட்சத்திரமும் இப்போ இல்லை, நட்சத்திரம் பார்க்குற வரை இருந்துச்சு, அவன் நட்சத்திரம் விட்டு விட்டு இப்போ அரசன் ஏறுதல் தான் பிறப்பார், மாளிகையில் தான் பிறப்பார் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை வருகின்ற பொழுது நட்சத்திரமும் போயிடுச்சு. இப்போ அரசனும் நம்ம சொல்கிறான், தாதிரமாக சொல்கிறான், நீங்கள் போய் குழந்தையை பழிந்து கொண்டு திரும்ப வாருங்க என்று சொல்லுகிறான். ஆக போராட்டத்தின் மத்தியில் கூட அவளுடைய உலக வாழ்க்கை திரும்பி பார்க்கல, கடவுள் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிவதை நாம் காண முடிகிறது. த லிவிங் சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா, அது கடவுளை தேடுகிறது. கடவுள் முதன்மையானதை தேடுகிறார். காயின் ஆபேலில் பார்க்கின்ற பொழுது அங்கு ஆபேலுடைய காணிக்கை ஏற்கப்படுகிறது. முதன்மையானவர்கள் இன்றைக்கு முதன்மையானவற்றை சாஷ்டாங்கமாய் தான் ஒன்றுமில்லை சாமி, கடவுளுடைய சமூகத்திலே மீகாவில் சொன்ன மூலமாக மனிதனை நலமான தினவன் கருவித்திருக்க கர்த்தருக்கு உண்பதாக மனத்தில் நடப்பது இல்லாமல் கருத்தை வேறு முன்னாடி எதிர்பார்க்கிறார். அத்திற்கனை பார்த்து கேட்குறாங்க, நான் எதை கொண்டு வருவது? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்கள் லட்சங்களாகி கூட எண்ணங்களை போய் கர்த்தர் பிரியமாக இருப்பாரோ? அல்லது முதல் பேரானவற்றையும் யூதர்களுக்கு எப்பவுமே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த முதன்மையான ஒன்று. அப்போ என் முதன்மையான குழந்தை கூட சாகடிக்கிறேன். அப்போ சொல்ல இல்லை இல்லை, கர்த்தர் ஒன்று எதிர்பார்க்கிறது இதுதான். ஆகவே அப்படிப்பட்ட சூழல். 4வது பார்க்கின்ற பொழுது they follow the stars. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்த பொழுது கிழக்கிலிருந்து இந்த குழந்தை படிக்கின்ற வரை இது தொடர்ந்து சென்றது. ஆகவே இந்த நட்சத்திரம் என்பது ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக இது மறைந்தோ ஒளிந்தோ வராது, இது நேரடியாக பயணிக்கின்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஒரு ஈர்ப்பு விசையினாலே இந்த நின்று கொண்டிருக்கின்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரம் என்பது கிழக்கிலிருந்து வெகு தூரம் பிரயாணிக்கின்ற ஒன்றாக, ஆகவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காகவே நட்சத்திரம் உருவாக்கப்பட்ட ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது பார்ப்பதற்கு தூண்டிய ஒன்றாக அல்லது வித்தியாசமான ஒன்றாக, ஆகவே வேறு வழியாக சென்ற பொழுது அரசரை அங்கு காண முடியவில்லை. ஆகவே கடவுளை நம்புகின்ற பொழுது, நட்சத்திரத்தை நம்புகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தையை நம்புகின்ற பொழுது நட்சத்திரம் என்பது பின்தொடர்ந்து சென்றது. அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழல் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக சென்றது. ஆனால் தங்களுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் வேறு திசையை மாற்றுகின்ற பொழுது நட்சத்திரம் மறந்து விட்டது. உடைய அரசர் என்பது மாளிகையிலே பிறப்பார் என்ற நம்பிக்கை உடைய இயேசு கிறிஸ்து வாழ் நாட்களில் இந்திய அநேக அனுபவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து சூழல்ல அங்கு பெருங்காற்று அடிக்கிறது, அங்கு கடல்களிலே இயேசு நடந்து வருகிறார். அப்பொழுது முதன்மையான பேதுரு சொல்கிறார், நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி. உடனே நடந்து வருகின்ற பொழுது தண்ணீர் பயம் படுத்தலை, அங்கு சேர் இருக்குமா தெரியல, அல்லது காற்று புயல் அடித்து நம்ம அமிழ்ந்து போமாலாம் செய்யலை. ஏன்னா
அவருடைய பார்வை என்பது இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய பார்வை மாத்திரம் இருந்ததனால் உலக காரியங்கள் ஒன்றும் தடைபடலை. சற்று நேரம் போன்று அவர் இயேசுடைய பார்வை விட்டு இந்த தண்ணீரை பார்க்கின்ற பொழுது, உலகத்தை பார்க்கின்ற பொழுது அவர் மாண்டு போகிறார். ஆகவே இந்த செய்தி என்பது மீண்டுமாக நமக்கு அச்சுறுத்துகின்ற செய்தியாக, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வையெல்லாம் இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி அழைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இங்கு வேறு வழியாக சென்ற பொழுது அல்லது வேறு திசைக்கு சென்ற பொழுது, தங்கள் எண்ணங்கள் மாறுகின்ற பொழுது அவளுக்கு அந்த நட்சத்திரம் என்பது வழிகாட்ட மறுத்து விடுகின்ற ஒன்றை நாம் காண முடிகிறது. ஆக இன்றைக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, கடவுளுடைய பிரசனம் என்பது நாம் இன்றைக்கு அவரையே சார்ந்திருக்கின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஐந்தாவது, it teaches them the unselfishness. Teaches to be the unselfishness. சுயநலமற்றவர்கள் அல்லது தன்னலமற்றவர்கள், இது சிறப்பான குணாதிசயம் இன்றைக்கு நம்ம கற்றுத்தரப்படுது. சுயநலம் அற்றவர்கள். ஆகவே நான் கடவுளை வழிபடுவரோடு இன்றைக்கு நமக்கு சுயநலம் இருக்கலாம். நான் வந்திருப்பது நான் நல்லா இருக்கணும், நமக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் செழித்தோங்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை சில நபர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த ஞானிகளுக்கு இங்கே பார்க்கின்ற பொழுது நன்மை எதிர்பார்த்தல்ல, புற இனத்தவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டோம், இது வித்தியாசமான ஒன்று, ஆகவே இந்த நட்சத்திரம் வழிகாட்டுகின்ற பொழுது நாம் சந்திக்க போகிற நபருக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி வெகுமதிகளை தர வேண்டும் என்ற அப்படிப்பட்ட எண்ணமே தவிர எங்களுடைய தலைமுறைகள் ஆஸ்வதிக்கப்படும் என்ற அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத ஒரு நபர்களாக நமக்கு காண்பிக்கப்படுகிறார்கள். ஆக இன்றைக்கு சுயநலம் இல்லாதவர்களாக, ஆக குழந்தை ஏழ்மை நிலையில் இருக்கின்ற பொழுதே அவள் வெகுமதிகளை தருகிறார்கள். ஒருவேளை இந்த குழந்தை ஏழ்மை நிலை தான் இருக்கிறதே. இந்த கந்தை துணி என்பது சாதாரண ஒன்று அல்ல. கந்தை துணி என்பது சாதாரண ஒன்று அல்ல, அது ஏழ்மை நிலை காண்பிக்கின்ற ஒன்று. என்று சொன்னால் வெகு தூரத்திலிருந்து பயணிக்க வேண்டும். யோசேப்பும் மரியாளும் குழந்தை குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அங்கு குடிமதிப்பு எழுதுகின்ற பொழுது கூட அங்கு சத்திரத்தில் இடமில்லை, அல்லது மாட்டுத் தொழுவத்திலே அங்கு ஒரு சாதாரண இடத்தில் அங்கு இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு அடையாளமாக அல்லது தூக்கி செல்வது கூட வாய்ப்பில்லை. எவ்வளோ இடத்துல இருக்கு சொல்ல முடியும்? ஏறக்குறைய 2 நாட்கள் 3 நாட்கள் பயணம் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு மரியாதை சுமந்து செல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட சூழலை எவ்வளோ துணி எடுத்து வந்திருக்க முடியும்? அதற்கு கூட வாய்ப்பில்லாத சூழல். ஆக அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையிலே அங்கு இருக்கின்ற அழுக்கு துணிகளை வைத்து சுற்றப்பட்டிருக்கிற நிலைமையிலே நான் இந்த குழந்தை வழிபட வேண்டுமா என்ற அப்படிப்பட்ட சுயநலம் அல்ல. நான் இந்த குழந்தை தான் பார்க்க வந்திருக்கிறேன், இரட்சகரை தான் பார்க்க வந்திருக்கிறேன், மேசியாவை தான் பார்க்க வந்திருக்கிறேன். இந்த நட்சத்திரத்தின் மூலமாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இவைதான் என்பதை உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்ற நிலையோடு கூட கடவுளை வழிபடுகின்ற அப்படிப்பட்ட சிந்தனை. ஆக இன்றைக்கு சுயநலம் அற்றவர்களாக இன்றைக்கு கடவுளை வழிபடுகின்ற ஒன்று. யோபுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற பொழுது ஒருவேளை தன் சுயநலத்தோடு கூட தான் மாத்திரம் அங்கு இல்லை, தன் பரிசுத்தத்தில் இருக்கின்றது. நான் மாத்திரம் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ, யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவரவர் தன் முறைமை வரவழைத்து அவளை பரிசுத்தப்படுத்துகின்ற அப்படிப்பட்ட நிகழ்வை நாம் காண முடிகிறது. ஆக தான் மாத்திரமல்ல, அவருடைய இன்றைக்கு தன்னலம் கருதாத இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். நான் என்னுடைய குடும்பம் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதபடி, என்னுடைய திருச்சபை, என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள் என்ற அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நாம் இங்கு வழிபட அழைக்கப்படுகிறோம். ஆக இந்த சிறப்பான செய்தி என்பது இந்த ஞானிகள் மூலமாக இன்றைக்கு கற்றுத்தருகின்றபடி என் சுயநலத்தை நான் வெறுக்க வேண்டும், என் சுயநலத்துக்காக நான் ஒன்றை பயன்படுத்தக்கூடாது. உடனே நம்ம விசுவாச பிரமாணம் தான் சொல்லுது. விசுவாச பிரமாணத்தில் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசியா விசுவாச பிரமாணம் என் சுயநலத்தை நான் வெறுத்து விடுகின்ற ஒன்று. ஆக என் வாழ்க்கையில் நான் எவைகளில் வெறுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எவைகளில் வெறுத்து விட தயாராக இருக்கிறேன். ஆக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நான் இதை வெற்றி விடுகிறேன், வெறுத்து விடுகிறேன் நாம் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, இந்த ஞானிகளைப் போல சுயநலம் கருதார்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 6வதாக இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது they are the prosecuted the enquiry. குழந்தை விசாரிக்கின்ற போது ஏற்பட்ட துன்பம்
மிகப்பெரிய துன்பங்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் உலக அளவிலே ஏற்படுகிற துன்பங்களை குறித்து நாம் காண முடிந்தது. இன்றைக்கு இந்தியாவை சுற்றிலும் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை குறித்து நாம் காண முடிகிறது. ஏற்படுகின்ற போராட்டங்கள், ஏற்படுகின்ற துன்பங்கள், நீதிக்கு அநீதிக்கு எதிராக ஏற்படுகின்ற துன்பங்களை குறித்து நாம் அனுதினமும் நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை இந்த குழந்தையை பார்க்க அல்லது வளர்ந்த நிலையிலோ அதை பற்றியெல்லாம் அங்கே கவலைப்படலை. ஆக இந்த பயணம் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தில் பல துன்பங்கள், பல இன்னல்கள் ஆட்கொள்கின்ற பொழுது எல்லாவற்றையும் பொறுமையாக இருந்த நோக்கம் என்பது நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லது அரசனை பார்த்து இங்கு சொல்லுகின்ற போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஒருவேளை இது ஞானிகளுக்கும் அங்கே தெரியல, அல்லது அரசனுக்கும் அங்கே தெரியல. கடவுள் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிற செய்தி இப்பொழுது கேட்குறாங்க, அரசர் எங்கே? ஆக அப்படிப்பட்ட சூழலில் இங்கு அரசனுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஏன்னு சொன்னால் ஏரோதோடு கூட இருந்தவர்களெல்லாம் கலங்கினார்கள், பயந்தாங்க, துன்பப்பட்டாங்க. ஒருவேளை இந்த ஞானிகளுக்கு சும்மா விட்டுருக்க முடியும். ரெண்டு விதமாக பண்ணியிருக்கலாம். ஒன்று அவளுக்கு நன்றி செலுத்தி நான் உங்களுக்கு ஏராளமான வெகுமதிகளை தரேன், எப்படி பிள்ளையம் பாலாக்கை பார்த்து பாலாக்கு பிள்ளையம் பார்த்து நீ இந்த ஏராளமான மக்கள் இஸ்ராயலர் மாடுகளை புல்களை வைப்பது போல ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, நீ அந்த மக்களை பார்த்து சபிச்சுடுப்பா, நான் உனக்கு ஏராளமான வெகுமதிகளை தரேன் என்னாங்க 24ஆம் அதிகாரத்தில். அப்போ சொல்றாரு, கடவுள் சபிக்காது நான் சபிக்காது இருப்பது எப்படி? ஆக நான் சபிக்க போற வாழ்த்துவேன் என்று சொல்லிதான் யாக்கோபு நட்சத்திரம் உதிக்கும் என்று அந்த திருக்கன் சொல்லுகிறார். உருளை இந்த சொல்லியிருப்பாங்க, அரசர் ஏரோது சொல்லியிருப்பார், நீ இந்த அரசனை காமிச்சு கொடுத்துரு, நான் உனக்கு ஏராளமான வெகுமதிகளை தரேன், இப்படியே ஆசீர்வாதத்தை காமிச்சிருக்கலாம். அல்லது நீங்கள் போய் குழந்தையை பணிஞ்சிட்டு வாங்க, நீ எனக்கு சொல்லணும், இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், குடும்பத்தோடு கூட உன்னை நான் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன், மிரட்டி இருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம், எப்படி ரெண்டும் நடந்திருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தாலும் அங்கு கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கிறாங்க, கடவுள் வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் போய் பணிந்து கொண்டு பின்பு நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்பதை அவருடைய அரசனுக்கு ஏற்றாறு போலவே அவர்கள் அங்கே நிகழ்த்துகிறாங்க. கூட ஏற்பட்ட துன்பங்கள், ஏற்பட்ட கலக்கங்கள், ஏற்பட்டிருக்கிற சூழல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறாங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நாம் சுமந்திருக்கின்ற பொழுது, இம்மானுவேல் என்ற கடவுளை சுமந்திருக்கின்ற பொழுது நமக்கும் துன்பங்கள் வரலாம், நமக்கும் போராட்டங்கள் வரலாம், நமக்கும் கலக்கங்கள் வரலாம், நமக்கும் எதிர்ப்புகள் வரலாம். ஒருவேளை கடந்த நாட்களிலே இந்த லாக்டவுன் வரத்துக்கு முன்னால் நம்ம வாலிப தம்பிமார்கள் எல்லாம் போயிருந்தோம் நற்செய்தி பணிக்கு. ஏற்பட்ட துன்பங்கள், ஏற்பட்ட பிரச்சனைகள், அங்கே எல்லோரும் அடிக்கப்பட்டாங்க. க்ளவுடின் போய் நான் ப்ரொஃபஸர் சொல்கிறார் அங்கே ஒரு அடி, செக்ரட்டரி போயிட்டு அங்கே ஒரு சொல்கிறார் அவருக்கு ஒரு அடி, அங்கே மிஷினரி லாஸ்டர் போய் அங்கே சொல்கிறார் அவருக்கு ஒரு அடி, அங்கே இருக்கிற தம்பிமார்கள் சில பேருக்கு, அங்கே இருக்கிற ஆயர்களுக்கு. ஆகவே துன்பங்கள் ஏற்பதற்கு இன்றைக்கு நாம் தகுதிப்படுத்துகளாக இருக்க வேண்டும். துன்பங்கள் வரலாம், துன்பம் வரலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த ஞானிகளுக்கு துன்பம் ஏற்பட்டது. ஆக விசாரித்து ஏற்பட்ட துன்பத்தை அனைத்தையும் கர்த்தருக்காக தாங்கிக் கொண்டது போல இன்றைக்கு நாம் தாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறுதியாக they are the obedient of God. கடவுளை கீழ்ப்படிந்தனர், கடவுள் வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படிந்தனர். அரசனுக்கு கீழ்ப்படியில்லை, உலகத்துக்கு கீழ்ப்படியில்லை. அங்கே அரசனிடத்துக்கு போகிறாங்க, போயிட்டு நான் ராஜா எங்கே என்று கேட்கிற பொழுது அவன் கலங்குகிறான், பயப்படுகிறான், திகைகிறான். அரசன் இங்கு தானே பிறப்பார், இங்கு பிறக்கவில்லையே என்ற அப்படிப்பட்ட அச்சுறுத்தலில் திருக்கரை அழைத்து அங்கே எல்லாம் விசாரித்த பிற்பாடு சொல்லுகிறார், நீங்கள் போய் குழந்தையை பணிந்து விட்டு மீண்டும் எடுத்து திரும்பி சொல்லுங்க, நான் அந்த குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே பணிந்து கொள்ள வேண்டிய எண்ணம் அல்ல, எப்படியாவது சாகடிக்கப்பட வேண்டும் என்ற உள்ளான சிந்தனையோடு கூட வெளிப்புறமாக இப்போ சொல்லுகிறார், நான் குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்க, நீங்கள் வேறு விதத்தில் சொல்லுங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, கடவுளை கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய வழி என்பது வேறு விதமாக இருக்கும். உலகத்தோடு கூட அல்ல, உலகம் பார்க்கின்ற பார்வை அல்ல, உலகம் பேசுகின்ற பேச்சுகள் அல்ல, உலகம் செய்கின்ற செயல்பாடுகள் அல்ல. நம்முடைய வழி என்பது வேறு விதமாக இருக்கும். இங்கே அரசனுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அங்கே மீண்டுமாக தோன்றுகிறார், நீங்கள் வேறு விதமாக சென்று விடுங்கள் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்தார். அவருடைய இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே கடவுளுடைய வார்த்தைக்காக நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக, கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, நாம் முற்றிலுமாய் எப்படி இந்த ஞானிகள்
கடவுள் சமூக சாஷ்டாங்கமாய் முற்றிலுமாய் விழுந்தார் பணிந்து கொண்டார்களோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பணிவு என்பது தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து அப்படிப்பட்ட சிறப்பான ஞானிகளுடைய சூழலை நாம் பின்பற்றுகின்றவர்களாக, தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டவர்களாக இந்த கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை நாம் கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் திருவசனம் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நீங்கள் நல்ல தந்தையும் இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஞானிகள் அவரை தேடுகின்ற போது ஏற்பட்டிருக்கிற அனைத்து நிகழ்வுகளிலும் நீர் கூட இருந்து அவருடைய ஆசீர்வதித்தீர். இன்றைக்கும் நாங்களும் உம்மை வழிபடுகின்றவர்களாக தொடர்ந்து நிறைவான பிரசனங்கள் கூட இருக்க இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்திலே தொடர்ந்து நீர் காண்பித்த, நீர் செயல்படுத்தின, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டவர்களாக தொடர்ந்து மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் கடந்து சில கர்த்தர் உதவி செய்யும். இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரையும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே. ஆமென். செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெடுத்திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும் திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை. கர்த்தரும் உலக ரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நம்முடைய குருசேகரத்தின் தலைவரும் நம்முடைய ஆயருமாகிய ரெவரண்ட் ஃப்ரெட்ரிக் சார்ல்ஸ் ஆயர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உதவி ஆயராக செயல்படுகிற நம்முடைய ஆயர் ரெவரண்ட் பிரான்சிஸ் ராஜாதாஸ் ஆயர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் லே பிரிச்சர், லே லீடர் மற்றும் ஆலய பணியாளர், குருசேகரக்குழு அங்கத்தினர்கள் குடும்பத்தாருக்கும், திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் விசேஷ விதமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் மற்றும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை 3 ஆராதனைகளாக நடைபெறுகிறது. முதல் ஆராதனை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை 7:30 மணிக்கும், 3ஆம் ஆராதனை 9 மணிக்கும் நடைபெறும். சபையார் அதன் நேரத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புது வருட ஆராதனையும் இதே நேரப்படி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சபையார் அதிலும் மனதிலே கொண்டவர்களாய் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபை அங்கத்தினர்களுக்கு திருச்சபையின் சார்பாக கிஃப்ட் பரிசு பொருள் கொடுக்கப்படுகிறது. சபையார் ஆராதனை முடிந்து செல்லும்போது அதை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைக்கு வர இயலாதவர்கள் திருச்சபையில் வந்து உங்களுக்கான பரிசு பொருளை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் சபையார் ஒரு 5 நிமிடம் அமர்ந்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கேக் வழங்கப்படும். சபையார் அதை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது பாடல் ஒலிபரப்பப்படும். ஆதி
சிம்மாசனத்தாளுகை செய்வோம். யூதர் சிம்மாசனத்தாளுகை செய்வோம். இஸ்ராயேல் வங்கிஷத்தாளுதைத்தார். தாம் தாம் தன்னரர் வந்தரத்தீ தீமையகற்றின சங்கீத 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 சந்தோ ஷமன சோபனம் பாடவே. இங்கீத 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. பூலோக பாவரி மோசன பூரண கிருபையின் வாசன. பூரண கிருபையின் வாசன. மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசன. மேலோக ராஜாதி ராஜன் சிம்மாசன. மேன்மை மகிமை பிரதாபன் வந்தார். தாம் தாம் தன்னரர் வன்னரர் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோ ஷமன சோபனம் பாடவே. இங்கீத 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஜெபம் செய்வோம். பயப்படாதிருங்கள், இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற அந்த மகிழ்வின் செய்தி, இந்த நல்ல செய்தியை இன்றைக்கு நாங்களும் உள்வாங்கிக் கொண்டவர்களாக நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூலகிலே மனிதனாய் அவதரித்து மனு உருவேற்று எங்களுக்காக நீர் வந்திருக்கிறீர் என்ற அந்த மகிழ்ச்சியின் செய்தி இன்றைக்கும் நாங்கள் பயந்திருக்கின்ற நிலையிலே இந்த வார்த்தை மிகுந்த பொருள் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பயப்படாதிருங்கள். உம்மை வழிபடும்படியாக ஞானிகள் புறப்பட்ட பொழுது அவருக்கு ஏற்பட்ட தடைகள் ஒன்றும் தடைப்படுத்த முடியவில்லை. அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டதாக இருந்தது. நாங்களும் உம்மை சந்திப்பதற்கு நீர் நீதியுள்ள அரசராக வரப்போகிறீர் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை எங்களுக்கு தாரும். இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை ஒன்றும் தடைபடாது காத்துக்கொள்ளும். நாங்கள் உம்மை வழிபடுவதே எங்களுக்கு நோக்கமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை என்னாலும் நன்றி செலுத்துகின்றவர்களாக நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கின்றவர்களாக நன்றி செலுத்துகின்றவர்களாக ஆதி திருச்சபையில் வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டு கர்த்தரை பாடி புகழ்ந்து கபடமுள்ள இதயத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தான்னு சொன்ன வண்ணமாக நாங்களும் எப்பொழுதும் நன்றி செலுத்துகின்ற அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட கடவுளை நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, சரியான வெகுமதியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். வெகுமதி மாத்திரமல்ல, ஏழ்மை நிலை இருக்கின்ற கந்தை துணியிலே அங்கு சுற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் இருந்தாலும் மாட்டு தொழுத்திருந்தாலும் தங்களை அர்ப்பணிப்பதன் விதமாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாதபடி சுயநலமற்றவர்களாய் கடவுளை வழிபடுவதே நோக்கம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நீண்ட பிரயாணத்திலே இரட்சகரை நாங்கள் பின்தொடர்ந்து அழைக்கப்படுகிறோம்.
ஒருவேளை ஆண்டவராக இயேசுடைய செய்திகளை அவரை விட்டுவிட்டு நாங்கள் வேறு நிலைக்கு மாற்றுகின்ற பொழுது மாண்டு போவோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் உடைய சமூகத்திலே உண்மையே நோக்கி பார்க்க, அரசர் எங்கு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவர் வேறு நிலையிலே அவர் மாற்றுகின்ற பொழுது அவள் துன்பப்பட்டார்கள். துன்பத்தின் நிமித்தமும் அவர்கள் உண்மை சார்ந்திருந்தார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு அல்ல, கடவுளை சார்ந்திருந்தார்கள். கடவுளை வார்த்தைக்கே கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை உள்வாங்கிக் கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே இந்த ஞானிகளைப் போல நாங்களும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எங்கள் உள்ளத்திலே தாருமிடம் கடவுளத்தில் நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நம் விண்ணப்பங்களை செவிசாய்த்து நம் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அன்பு தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உடைய வார்த்தையை திரும்ப திரும்ப எங்கள் உள்ளத்திலே ஒலிக்கின்ற வண்ணமாக நாங்கள் மகிழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை மாம்சமான கடவுள் மனு உருவேற்று நீர் எங்களிடம் குடிகொண்டீர் என்று திருமறை சொல்லுகிற வண்ணமாக நீர் இம்மானுவேலராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தேவையை விசாரிக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை கனப்படுத்துகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். அந்த நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுகிறோம். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட எல்லா நிலைகளோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீர். ஒருவேளை எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கிற எங்களுடைய உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பெரும் இழப்புகளை நினைவு கூறுகிறோம். இந்த துன்ப நிலையில் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் அவர்களையும் நினைவு கூறுகிறோம். எங்கள் திருச்சபை சார்ந்த அப்படிப்பட்ட அப்படியே நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பங்களுக்கும் உடைய வார்த்தையாக பயப்படாதே என்ற அந்த மகிழ்வின் வார்த்தை நிலைத்திருக்க கர்த்தர் உதவியும் ஆற்றல் படுத்தும் தேற்றும். மீண்டும் ஒரு விஷயங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கும் வழிபாட்டிலே மீண்டுமாக நாங்கள் குடும்பங்களாக அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து வழிபாடு நாட்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். தொடர்ந்து நீங்களை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டிலே கடந்த நாட்களில் எல்லா நாட்களிலும் திருச்சபைக்கு உதவி செய்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் திருக்கரத்தை அர்ப்பணித்து அவர் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை இந்த வழிபாடு நிறைவு செய்து மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுகிறோம். இப்படி பிரியாத நேசத்தில் எங்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளும் நல்ல தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரியும், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரியும். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரியும், கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாதே. ஆமென். தாயும் தந்தையுமாக கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவோடும் தூதராகிய ஆவியினர் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் குறிப்பாக இந்த வழிபாட்டில் பங்கு பெற இயலாத அனைத்து குடும்பங்களோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்னம் எடுத்தல் என்றும் என்று சாகல தங்கியிருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தினை புறப்பட்டு சொல்லுவோம். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துள்ளோம். கர்த்தர் நம்மையும் நமது குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக.